எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இருக்கும் இடத்தில் ஆண்டவன் இருப்பான் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறினார். அப்போ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். பொதுவாக நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது மாத்திரம் அவர்கள் எம்மேல் காட்டுகிற அன்பு இவ்வுலக அன்பு. ஆனால் தேவனின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு. இயேசு கிறிஸ்து எம்மிடத்திலே எதை எதிர்பார்த்து நமக்காக தம் உயிரையே கொடுத்தார்? பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அவருடைய அன்பிலும் பெரிய அன்பு வேறொன்றுமே இல்லை. லூக்கா 14 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பரிசேயரில் தலைவனாகிய ஒருவன் இயேசுவை தன் வீட்டிலே விருந்துக்கு அழைத்திருந்தான். இயேசு அவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். ஆம், நம் தேவனை போல எமக்கு திரும்ப நன்மை செய்யாதவர்களுக்கும் அன்பு காட்டும் போது நம்ப முடியாத வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும். உங்களுக்காக ஒரு குட்டி கதை. அமெரிக்காவை சேர்ந்த மிக பெரிய கோடீஸ்வரர் ராக்ஃபெல்லர் திடீரென ஒரு நாள் அவர் நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். கோடீஸ்வரர் என்பதால் அவருக்கு மருத்துவம் பார்க்க உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தலை சிறந்த மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். சிறப்பான சிகிச்சைகள் அளித்தும் அவரை பாதித்த நோய் நீங்கவே இல்லை. இந்நிலையில் அவரை பார்ப்பதற்காக அவரது நெருங்கிய நண்பரும் உளவியலாளருமான ஒருவர் வந்திருந்தார். அவர் ராக்ஃபெல்லரிடம், நண்பா, உனக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யும் பழக்கம் இருக்கின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், அதுவெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது என்றார். உடனே அவருடைய நண்பர், இன்றிலிருந்து நீ ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய், அதற்கு பின் ஏற்படும் மாற்றத்தை பார் என்று சொல்லிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டார். நண்பர் சொன்னதை ஏற்றுக்கொண்ட ராக்ஃபெல்லர் ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக உதவி செய்ய தொடங்கினார். அவர் அவ்வாறு உதவி செய்ய தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே அவருடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. ஆம், அவரால் எழுந்து உட்கார முடிந்தது. முன்பு போல் பணிகளை இலகுவாக செய்ய முடிந்தது. ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் வாழ்நாளை கூட்ட முடியும் என்ற உண்மை அப்போதுதான் அவருக்கு புரிந்தது. இதனை அடுத்து அவர் தொடங்கியதுதான் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு. இந்த அமைப்பு இன்றைக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், மருத்துவம் தொடர்பாக பல நல்ல காரியங்களை ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த கோடீஸ்வரர் தனக்கு வியாதி வரும் வரையிலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு மற்றவருக்கு நன்மை செய்திருக்கலாம். ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நிபந்தனையற்று அவர் செய்த நன்மை இவ்வளவாய் அவரை மாற்றி முன்னரை பார்க்கிலும் அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியான வாழ்வை அவருக்கு கொடுத்திருக்கிறது. தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது. எனவே நாமும் கூட நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்யும் போது நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் தாழ்வில் எங்கள் நினைத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாமும் நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.